அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் சில மணி நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் ஆரம்பமாகும் சூழ்நிலையில் அமெரிக்கா தன்னுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜெரால்ட் ஃபோர்ட் விமானந்தாங்கி கப்பலை ஈரானை நோக்கி அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கப்பல் தற்போது பாரசீக வளைகுடாவுக்கு அண்மையாக சென்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் கார்முஸ் ஜலச்சந்தியை முற்றாக ஸ்தம்பிக்க செய்யும் வகையில் ஈரான் மிக பிரமாண்டமான போர் பயிற்சியை தற்போது அங்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். யூதர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நெதன்யாகுவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அமெரிக்காவில் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்று மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானை சுற்றி அமெரிக்காவின் இராணுவ வளங்கள் ஏறக்குறைய 1/3 37% அமெரிக்க இராணுவத்தின் திறன்கள் ஈரானை சுற்றி நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக போரியல் ஆய்வகம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், ஏனைய போர் சாதனங்களின் அடிப்படையில் அமெரிக்காவின் விமானப்படையின் சரி, அமெரிக்காவின் கடற்படையின் சரி ஏறக்குறைய 1/3 ஈரானை சுற்றி நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக ரஷ்யா மற்றும் தைவானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து கூட அமெரிக்க படைகள் தங்களுடைய கப்பல்கள், கடற்படை, விமானப்படையை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது அமெரிக்காவினுடைய படைகளில் வெறும் 65% படைகள் மட்டுமே தற்போது அமெரிக்காவில் இருப்பதாகவும், அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல்கள் உட்பட 35%மானவை ஈரானை நோக்கி சென்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. விமானந்தாங்கி கப்பலான ஜெரால்ட் ஃபோர்ட் மத்திய தரை கடலுக்கு செல்லும் வகையில் ஜிப்ரால்டர் ஜலசந்திக்கு அண்மையாக நுழைந்திருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஒரு நாட்டை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல், இத்தனை நேட்டோ நாடுகள், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் இத்தனை இருந்தும் தங்களுடைய இராணுவ திறன்களில் 35% ஏறக்குறைய 1/3 ஈரானை நோக்கி அமெரிக்கா அனுப்பியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஈரானின் பலம் குறித்து இவர்கள் எவ்வளவு அச்சமடைந்திருக்கின்றார்கள் அல்லது ஈரானின் உடைய தாக்குதல் திறன் குறித்து எவ்வளவு கணக்கெடுத்திருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் மொத்த மத்திய கிழக்கு நாடுகளிலும் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றது. அத்தனை ஐரோப்பிய நாடுகளும் தங்கள் விமானங்களை அமெரிக்காவுக்கு ஆதரவாக அனுப்ப காத்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் தன்னுடைய போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிறுத்தி இருக்கின்றார்கள். இவை இருந்தும் அமெரிக்கா மேலும் பல விமானந்தாங்கி கப்பல்களையும் விமானங்களையும் ஈரான் நோக்கி அனுப்பியிருப்பது ஒரு நாட்டை எதிர்கொள்வதற்கு ஏறக்குறைய அமெரிக்காவின் 1/3 படை, 1/3 படை என்று சொல்லலாம். ஆனால் முக்கியமான இராணுவ தளபாடங்கள் என்று சொன்னால் அனைத்துமே ஈரானை நோக்கித்தான் நகர்ந்திருக்கின்றது. அவ்வளவு தூரம் அமெரிக்கா அஞ்சு கிடக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு படையை அனுப்பினாலும் சரி, கப்பல்களை அனுப்பினாலும் சரி, விமானங்களை அனுப்பினாலும் சரி, அணுவாயுத நீர்மூழ்கிகளை அனுப்பினாலும் சரி, எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். நாங்கள் அமெரிக்காவின் மிரட்டல்கள், உருட்டல்கள், வெருட்டல்களுக்கு அஞ்சப்போவதில்லை என்பதை ஈரான் திட்ட தெளிவாக கூறிவிட்டார்கள். இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ஈரான் இத்தனை கப்பல்களையும் விமானங்களையும் படைகளையும் குவித்தும் போது ஈரான் அடிபணிந்து தங்களிடம் மண்டியிட்டு விடுவார்கள், ஈரான் தங்களிடம் பணிந்து வேகமாக ஒரு ஒப்பந்தத்தை செய்து விடுவார்கள் என்று அமெரிக்கா போட்ட கணக்கும் இங்கு தப்பு கணக்காக மாறிவிட்டது. ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள், கௌரவமான பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு ஒப்பந்தம், இந்த மிரட்டல்களால் ஈரானை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறியவர்கள் இன்றைய தினம் கார்முஸ் ஜலச்சந்தியில் கடல் போக்குவரத்தை கட்டுப்படுத்தி, அதாவது ஹர்முஸ் ஜலச்சந்தியின் ஊடாக எந்த ஒரு கப்பல்கள், வணிக கப்பல்களாக இருக்கலாம், எண்ணெய் டேங்கர்களாக இருக்கலாம், செல்ல முடியாதவாறு கட்டுப்படுத்தி ஈரான் கடற்படை ஒரு பிரமாண்டமான இராணுவ பயிற்சியை தொடங்கி இருக்கின்றார்கள். இது 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாக ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை காட்டுவதற்கான ஒரு நடவடிக்கை என்பதை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் அமெரிக்கா மட்டும் போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்பி கொண்டுதான் பேச்சுவார்த்தைக்கு செல்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இரட்டை வேடத்தை ஈரான் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா பேச்சுவார்த்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டாலும் இராணுவ நடவடிக்கைக்கான தீவிர முன்னாய்த்தங்களை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானும் தயாராக வேண்டும் இல்லையா?
ஈரான் முதலில் பாரசீக வளைகுடாவில் ஒரு பயிற்சியை நடத்தினார்கள். இது ஒரு அடையாள பயிற்சி. ஆனால் தற்போது கர்முஸ் ஜலச்சந்தியை நிறுத்தி, அதாவது அந்த வழியாக கப்பல்கள் செல்ல முடியாதவாறு தடுத்துவிட்டு ஒரு மிக பிரமாண்டமான போர் பயிற்சி. ஈரானின் போர்க்கப்பல்கள், தாக்குதல் படகுகள், தற்கொலை ட்ரோன் படகுகள், கடல் கன்னிவெடிகள் என பல முனை பயிற்சிகளை ஈரான் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அதேபோல் ஈரானினுடைய அரசு தேசிய தொலைக்காட்சி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். கர்முஸ் ஜலச்சந்தியை சுற்றியுள்ள தீவுகள் ஈரானால் முழுமையாக இராணுவமயமாக்கப்பட்டிருப்பதாக ஈரானுடைய அரசு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடற்படை மற்றும் வான்வெளி இலக்குகளை இடைமறிக்க ஈரான் ஒரு புதிய அதிவேக ட்ரோன்களையும் அங்கு நிறுத்தியிருக்கின்றார்கள். அதாவது கப்பல்களில் இருந்தோ அல்லது வேறு வழிகளிலோ செய்யக்கூடிய தாக்குதல்களுக்குடன் பதிலடி கொடுக்கும் முகமாக அதிவேக தாக்குதல் ட்ரோன்களையும் ஹார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றி இருக்கக்கூடிய ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீவுகளில் ஈரான் இராணுவம் நிறுத்தி இருக்கின்றது என்ற செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்யா ஏற்கனவே ஈரான் வான்படிக்காக MiG-28 தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வழங்கிய சூழ்நிலையில் மேலதிக MiG-28 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவினுடைய இராணுவ சரக்கு விமானங்களூடாக ஈரானை சென்றடைந்திருப்பதாக மாஸ்கோவிலிருந்து வரக்கூடிய பல செய்திகள் தெரிவிக்கின்றன. மாஸ்கோ ஊடகங்களும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ரஷ்ய இராணுவம் மிக பெரிய அளவில் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய MiG-20 என்று சொல்லக்கூடிய மிக வேகமாக சென்று தாக்கக்கூடிய தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் மேலும் பல தற்போது ஈரானுக்கு களமிறக்கப்பட்டிருக்கின்றன, ஈரானுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஒருபுறம் போருக்கான ஆயுதங்கள், போர் தயார்படுத்தல்கள், அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மக்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு போர் பிரகடனங்களை வெளியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்றும் 16 மொசாட் முகவர்களை தாங்கள் கைது செய்திருப்பதாக ஈரானின் புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. டெஹ்ரான், இஸ்பகான் போன்ற பல்வேறுபட்ட பிரதேசங்களில் பதுங்கியிருந்தவர்களை அவர்களுடைய சேட்டலைட் தொழில்நுட்ப போன்கள் மற்றும் ஸ்டார்லிங் தொலைபேசி இணைப்புகளின் ஊடாக அவர்களை ஒட்டு கேட்பது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இனங்கண்டு 18 உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து எலன் மாஸ்கினுடைய ஸ்டார்லிங் இணைப்புகள், இணைய வசதிகளை ஈரானுக்குள் நகர்த்துவதற்கான பல தொழில்நுட்ப சாதனங்கள், ஈரானின் முக்கிய இராணுவ கட்டமைப்புகள் தொடர்பான வீடியோக்கள், புகைப்படங்கள் அடங்கிய சிடிக்களையும் தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக ஈரான் படைகள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே மொசாட் முகவர்கள் தொடர்ச்சியாக ஈரானினால் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எங்கெங்கெல்லாம் மொசாட், ஏனெனில் ஒரு போர் ஆரம்பித்தால் ஸ்டெல் நேரடியாக ஈரானுடன் மோதுவதற்கு முன்பாக அங்கிருக்கும் தன்னுடைய உளவாளிகள் ஊடாக மிகப்பெரிய நாச வேலைகளை ஈரானுக்குள் செய்த பின்னர் தான் போரில் ஈடுபடுவார்கள். கடந்த 12 நாட் போரிலும் பார்த்திருந்தோம். போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஈரானின் உச்சபட்சமான முக்கிய தளபதிகள் உள்ளே இருந்த உளவாளிகளால், மொசாட் உளவாளிகளால் இரகசியமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதன் பின்னரே விமான தாக்குதல்கள், ஏனைய தாக்குதல்கள் நடைபெற்றன என்பதை பார்வையிட்டிருந்தோம். இம்முறை ஈரான் அவ்வாறு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய அளவில் உளவாளிகளை கைது செய்த நடவடிக்கையை அங்கே செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுக்கு மிக நெருக்கமான யூதர்களால் ஆளப்படக்கூடிய ஆர்ஜென்டினாவில் மிகப்பெரிய அளவில் அந்த அரசுக்கு எதிரான போராட்டம் விரிவடைந்திருக்கின்றது. தொழிலாளர்களினுடைய இழப்பில் பெரு நிறுவனங்களுக்கு சாதகமானவரும், தொழிலாளர்களை நசுக்கி முதலாளித்துவ நாடுகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் லாபத்தை ஈட்டி கொடுப்பதாகவும் தெரிவித்து மிகப்பெரிய அளவில் சியோனிஸ்ட் ஜனாதிபதி ஜேவியர் மிலேக்கு எதிராக ஆர்ஜென்டினா மக்களுக்கு எழுந்தெழுந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் ஆர்ஜென்டினா போலீஸாருக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான மோதல்கள் வெடித்திருக்கின்றன. போலீஸ் வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. நெதன்யாகுவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக பெரும் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த ஆர்ஜென்டினாவினுடைய அதிபர் ஜேவியர் மிலே என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஜேவியர் மிலேக்கு எதிராகத்தான் தொழிலாளர்களின் இரத்தத்தை பிழிந்து முதலாளிகளையும் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் வளர்ப்பதாக தெரிவித்து அந்நாட்டின் மக்களே போராட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த சியோனிச கும்பல், ஸ்டேலினுடைய நண்பர்கள் எவ்வாறெல்லாம் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மேற்குலகத்திற்கும் சேவை செய்கின்றார்கள் என்பதை அந்த நாட்டு மக்களினுடைய போராட்டத்திலிருந்தே தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலை விமர்சிப்பது, சியோனிசத்தை எதிர்ப்பதற்கு
அல்லது யூத எதிர்ப்பு என்று கருதப்படும் என்று ஆஸ்திரேலியர்கள் தொடர்ச்சியாக கூறி வரும் சூழ்நிலையில் இதற்கு முழு எதிர்மாறாக பல்லாயிரக்கணக்கான ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒன்று கூடி இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். சியோனிசம் யூத நம்பிக்கைகளை சிதைப்பதாகவும் யூத கட்டுப்பாடுகளை மீறுவதாகவும் யூத மதத்தை அவமதிப்பதாகவும் சிறிய குழந்தைகளை படுகொலை செய்வதனூடாக யூதர்களை கேவலப்படுத்துவதாகவும் தெரிவித்து சியோனிசத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நியூயார்க் நகரில் ஏறக்குறைய 10,000 ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், ஆஸ்திரேலியர்கள் தங்களுக்கு எதிராக பேசுவதற்களை யூத எதிர்ப்பு என்று கூறும் பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களே இவர்கள் செய்வது அனைத்தும் யூதர்களுக்கு எதிரானது. இஸ்ரேல் என்ற நாடு செய்யக்கூடிய படுகொலைகள் யூத மதத்திற்கு எதிரானது. இஸ்ரேல் செய்யக்கூடிய செயற்பாடுகளால் ஒட்டுமொத்த யூதர்களும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உலகத்தில் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்று தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும், நெதன்யாகுவின் ஊழல் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும், நெதன்யாகுவின் இனப்படுகொலைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதென தெரிவித்து மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை இன்றைய தினத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, பாலஸ்தீனத்திற்கு ஐநாவில் முழுமையான உறுப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என ஆப்பிரிக்க ஒன்றியம் ஒருமித்த மனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். எதியோப்பியாவின் தலைநகரில் இடம்பெற்ற ஆப்பிரிக்க உச்சி மாநாட்டின் நிறைவமர்வில் பாலஸ்தீனத்திற்கு ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பில் முழு உறுப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மாநாட்டின் இறுதியில் பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலை கண்டனத்திற்குரியது, பாலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமை, நியாயமான மற்றும் சட்டபூர்வமான உரிமைகள் வலியுறுத்தப்பட்டிருப்பதுடன் இஸ்ரேல் காசாவிலும் மேற்கு கரையிலும் செய்யக்கூடிய ஆக்கிரமிப்புகளையும் அத்துமீறல்களையும் நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். காசாவிலும் மேற்கு கரையிலும் தொடர்ச்சியாக நிலைமை மோசமடைந்து வருவதாகவும் பாலஸ்தீன் மக்களை கட்டாயமாக இடம்பெற செய்யும் எந்த முயற்சியையும் தாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்றும் ஆப்பிரிக்க தலைவர்கள் ஒத்த குரலில் ஒருமித்த குரலில் ஆப்பிரிக்க யூனியன் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இங்கே வேடிக்கையை பாருங்கள், இவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டிய இஸ்லாமிய நாடுகள், அரபுலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுடன் உறவு வைத்துக்கொண்டு இஸ்ரேலுடன் கள்ளத்தனமாக உறவு வைத்துக்கொண்டு இன்றொரு பேச்சு நாளொரு பேச்சு என பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அத்தனை ஆப்பிரிக்க நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஆப்பிரிக்க யூனியனில் ஒருமித்த மனதாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு தீர்மானம், ஐநா சபையில் பாலஸ்தீனத்திற்கு முழு உரிமை வழங்க வேண்டும், பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலை இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது, இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை தான் என்று ஆப்பிரிக்க யூனியன் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இந்த அரபு கூட்டமைப்பு கூட இப்படியான தீர்மானங்களை நிறைவேற்றுவதில்லை, வெறும் கண்டனத்தை வெளியிட்டு விடுவார்கள். எனவே இந்த ஆப்பிரிக்க தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலூட். தாங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அடக்குமுறையாளர்களாலும் மேற்குலகத்தாலும் பல அட்டூழியங்களை எதிர்கொண்டாலும், பல சதி நடவடிக்கைகளுக்குள் அவர்களுடைய நாடுகள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் கூட தங்கள் பாதிப்புகளை மீறி பாதிக்கப்பட்ட நிற்கதியாக நிற்கக்கூடிய இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம். ஆப்பிரிக்க யூனியனுடைய தீர்மானம் என்று வெளியாக இருக்கின்றது. அடுத்து, அமெரிக்காவின் ட்ரோட் தீவு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பனிச்சறுக்கு விளையாட்டரங்கில் ஒரு நபர் திடீரென நுழைந்து சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்றார். இதில் 3 மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 5 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். பாடசாலையின் ஹாக்கி போட்டிகள் நடைபெற்ற போது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டை யார் நடத்தியிருந்தார்கள், இதன் பின்னணியில் என்ன விடயங்கள் நடைபெற்றன என்பது குறித்து எந்த ஒரு செய்திகளும் முழுமையாக வெளியாகவில்லை. விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து, பிரிட்டன் மற்றும் கனடா நாட்டு குடிமக்கள் இனி நுழைவு விசா இல்லாமலேயே சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என்று சீனாவின் வெளிவிவகார அமைச்சகம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. சுற்றுலா, வர்த்தகம், கல்வி தொடர்பான திட்டங்கள் அல்லது உறவினர்களை சந்திப்பது போன்ற காரணங்களுக்காக செல்பவர்கள் சீனாவில் 30 நாட்கள் வரை விசா இன்றி தங்க முடியும். இந்த புதிய நடைமுறை இன்று முதல் உடனடியாக அமலுக்கு வருவதாக சீனா தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்கா சீனா இடையிலான மோதல், ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல், கனடா, பிரிட்டன் போன்ற நாடுகள் அமெரிக்காவின் உண்மை முகத்தை உணர்ந்து கொண்டு சீனாவுடனும் இந்தியாவுடனும் நட்புறவை எதிர்நோக்கி இருக்கும் இந்த நேரத்தில் சீனாவின் உடைய இந்த அறிவிப்பு பிரிட்டன், கனடா, சீனா போன்ற நாடுகளுக்கிடையே
நெருக்கமான உறவையும் அவர்களுடைய சுற்றுலா வர்த்தகம் மற்றும் பல்வேறுபட்ட துறைகளில் ஒன்றிணைந்த செயற்பாட்டையும் ஊக்குவிக்கும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. இன்று முதல் சீனாவுக்குள் பிரிட்டன் மற்றும் கனேடிய குடியுரிமை பெற்றவர்கள் எந்த விசாக்களும் இன்றி 30 நாட்கள் தங்கியிருக்க முடியும் என்ற அறிவிப்பை சீனா வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக மாறியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.